அந்த பூந்தமல்லி மணலப்பாடி கிராம சேர்ந்த பக்கத்துல பூந்தமல்லி சிஎஸ்டின்றவங்க இந்த மாதிரி வாங்க, உங்க மக்களுக்காக நிறைய கொடுக்குறாங்க, நன்மை இருக்குது, நீங்க கட்டினீங்கன்னா உங்களுக்கு வந்து கவர்மெண்ட்ல இன்னும் நல்லது செய்வாங்க, உங்களுக்கு எல்லாமே பலன் அடைஞ்சிக்கிங்கன்னு சொல்லி எங்களை பேசியே அவங்க கைக்கு பணம் எடுத்து போய் நாங்க கொடுக்குற மாதிரி நடந்துட்டோம். அவங்க கிட்ட இந்த ப்ரூஃப் எதுவும் எங்களால அப்போதைக்கு எங்களுக்கு தெரியல. பணம் ஊராளுங்க வந்து போல அப்படின்னு சொன்ன பிறகு நாங்க போய் பேங்க்ல கேட்டோம். கேட்ட உடனே என்ன சொல்லிட்டாங்க, உங்க பணம் ₹1 கூட வரலன்ட்டாங்க. எங்களுக்கு அப்ப என்ன பண்றது ஏது பண்றதுன்னு எதுவுமே தெரியல. நாங்க வந்து படிப்பறி இல்லாதவங்க, எங்க குழுல ஒருத்தர் மட்டும்தான் 2 பேர் தான் படிச்சவங்க, மீதி பேர் யாருமே படிக்காதவங்க தான். அப்ப நாங்க அவங்கள நம்பி கடவுள் மாதிரி நம்பி அவங்க கிட்ட பணத்தை குத்து ஏமாந்துட்டு இங்க போ நாயம் கிடைக்கும், அங்க போ நாயம் கிடைக்கும், அங்க போனா நாயம் கிடைக்குன்னு சுத்திட்டு கலெக்டர் ஆஃபீஸுக்கு 2-3 வாட்டி வந்து போயிட்டோம். இப்ப எங்களுக்கு நாயம் கிடைக்கிற மாதிரி தெரியல. எங்களே அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீங்க தான் பணம் வாங்கிட்டீங்க, நாங்க அவ்வளவு பணம் கட்டி எங்களை தான் கட்ட சொல்றாங்க. மொத்தம் எங்க தலைவிக்கு தான் தெரியும், எங்களுக்கு படிப்பறிவு இல்லை, எங்க தலைவிக்கு தான் தெரியும். 9 லட்சம் வந்துச்சு எங்க குழுவுக்கு, அது மட்டும் எனக்கு நல்லா தெரியுங்க. 9 லட்சத்துல 3 லட்சம் அவங்க எடுத்துக்கினாங்க, மீதி எங்களுக்கு 50,000 குத்தாங்க. அது வந்து அவங்க கட்டுறேன்னு சொல்றாங்களே கொண்டு இன்னி வரைக்கும் கட்டல. பேங்க்ல எங்களுக்கு லோன் கொடுத்தாங்க ஐயா, நாங்க கட்டிட்டோம். முதல் லோனு கட்டி 2 லட்சம் ரூபாய் எங்க பேர்ல கடை இருக்குது, இருந்தோம் மறுபடியும் எங்களுக்கு பணம் கொடுத்தாங்க லோனு. அது ஏன் கொடுத்தாங்கன்னு எங்களுக்கு தெரியல. 16 மாசம் பணம் போகாத போது லாக் பண்ணாத பேங்க் இப்ப லாக் பண்ணிட்டாங்க. அப்ப வந்து ஏன் லாக் பண்ணல, அந்த 1 மாசமே லாக் பண்ணியிருந்தாங்கன்னா நாங்க உசாரா இருந்திருப்போம்ல ஐயா. நாங்க படிக்க தெரியாதவங்க போய்க்க தெரியாதவங்க தான் அப்படியே வாடி மட்டமா இருக்கணும்னு எங்களை சாவடிக்கிறாங்க ஐயா. எங்க ஊர்ல நாங்க வந்து நல்லா இருக்கணும்னு நினைக்கிறோம்.